ஹே காய்ஸ், போதை பழக்கம் எந்த அளவு மோசமானது? உண்மையான ரியாலிட்டி என்ன? எப்படிதான் அந்த போதையிலிருந்து வெளியே வர்றது? இதுக்கு எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த வீடியோ. மாயா அன்னைக்கு பெட்டோட முனையில உட்காந்துருக்கா. ஹேங்கர்ல தொங்கிட்டு இருந்த அந்த சாரிய பார்த்து அவ கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்தது. அந்த சாரிய கட்டி 6 மாசம் கூட ஆகல. மனசு முழுக்க நம்பிக்கையோடையும் காதலோடையும் என்னோட எதிர்காலம் முழுக்க சிரிப்பும் கொண்டாட்டமும் தான் இருக்குங்கிற கனவோட இருந்தா. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. தன்னை நல்லா பாத்துப்பான்னு ஆசையா கல்யாணம் பண்ண அவ பாட்டில் சத்தத்தோட தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ள நடந்து வரான். உன்னை நான் நல்லா பாத்துப்பேன்னு அவன் கொடுத்த வாக்கெல்லாம் பொய்யா போச்சு. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்து மாயாவை பயங்கரமா அடிப்பான். நான் லவ் பண்ண பையன்தானா இவன்னு அவளே ஷாக் ஆகுற அளவுக்கு அவனோட நடவடிக்கை இருந்தது. அடுத்த நாள் காலையில அழுது கண்ணீர் வடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு மாயா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், இப்படி நான் நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். சரி, நம்ம உயிருக்குற காதலிச்ச பையன், கண்டிப்பா அவனை நம்பலான்னு அவ திரும்ப நம்புவா. ஆனா மறுபடியும் ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதையே வழக்கமா வச்சிருந்தா. அதுவும் லேட்டா வீட்டுக்கு வந்து அவ்வளோ கோவத்தோட சில நேரம் கெட்ட கெட்ட வார்த்தைகளால பயங்கரமா அவளை காயப்படுத்துவான். ஒவ்வொரு முறையும் மாயா செத்து பொழைச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் அவன் மேல இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச காதலும் போயிடுச்சு. உண்மையாவே அவ காதலிச்சவன் தான் அங்க இருக்கானாங்கிற சந்தேகம் அவளுக்கு வந்துருச்சு. இனி அவனை பத்தி அவ யோசிக்க தேவையில்ல, அவ பொழைச்சா மட்டும் போதும்னு இருந்தது. இந்த சூழ்நிலையில நீங்க மாயாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சந்தோஷமா வாழணும், லைஃப் ஃபுல்லா சிரிச்சுட்டே கொண்டாடிட்டே இருக்கணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ண ஒருத்தன் இப்படி தினம் தினம் உங்களை கொல்றான்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சூழ்நிலையில நம்ம யார தப்பு சொல்றது? குடிச்சிட்டு வந்து அடிக்கிற கணவனையா, இல்ல என்ன நல்லா பாத்துப்பான், இன்னைக்கு திருந்துருவான் நாளைக்கு திருந்துருவான்னு காத்துக்கிட்டே இருந்த மனைவியா? குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உன்னை கொன்னுடொன்னு எவ்வளோதான் விழிப்புணர்வு போட்டு பாட்டிலே வித்தாலும் அதை வாங்கி பார்த்துட்டு குடிக்க தானே செய்யறாங்க. எப்பவாவது ஒரு நாள்னா பரவாயில்ல, மொத்தமா அடிக்ட் ஆகுறாங்க. விடணும்னு நினைச்சாலுமே விட முடியல. குடிப்பழக்கம் மட்டும் இல்ல, எந்த அடிக்ஷனா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியும். நம்பிக்கையோட திரும்ப வாழ்க்கைய பெஸ்டா ஆரம்பிக்க முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் புக்குனா ஆத்தர் ராகேஷ் எழுதின டியர் ரீஹேப் ஃப்ரம் அடிக்ஷன் டு ஹோப் இந்த புக்கு தான். நான் ஏன் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்றேன்னா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தான் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கேன்னு புரிஞ்சு அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா மீண்டு வந்த ஆத்தர் ராகேஷ் தான் இந்த புக்கை மத்த மக்களுக்கு உதவுறதுக்காக எழுதியிருக்காரு. அடிக்ஷன்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா மீண்டு வந்த ஒருத்தர் சொல்ற மெத்தட்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் திரும்ப ட்ராப்ல மாட்டினாங்க, என்னதான் இதுக்கு சொல்யூஷன், எல்லாமே அவங்க அனுபவிச்சு கடந்து வந்திருப்பாங்க. நீங்க இந்த புக்கை படிச்சீங்கன்னா தெரியும் ராகேஷ் எந்த அளவுக்கு குடிப்பழக்கத்தால அஃபெக்ட் ஆகிருந்தாருன்னு. ஒரு ஸ்பார்க்ல எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு மீண்டு வந்திருக்காரு. உங்களோட அடிக்ஷனுக்கு இந்த புக் ஒரு ஸ்பார்க்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ரியாலிட்டி இதுதான். இந்த அடிக்ஷன்னால நீயும் நிம்மதியா இல்ல, உன்னை சுத்தி உள்ளவங்களும் நிம்மதியா இல்லன்னு புத்தியில உரைக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கை கதைகளை வச்சு இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இப்பவே ஆரம்பிக்கிற மாதிரி பெஸ்ட் மெத்தட்ஸையும் சொல்லி தந்திருக்காரு. பொதுவா அடிக்ஷன் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு பழக்கத்தை சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்பதான். சும்மா ஒரு கிளாஸ் குடிச்சு பாப்போமே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போமேன்னு எடுக்கிற அந்த குடிய காலத்துக்கும் விட முடியாத போதையா மாத்திருவோம். சின்ன வயசுல இது ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்மள கண்காணிக்கிறதுக்காக அப்பா அம்மா தனி நேரத்தை ஒதுக்கணும். அப்பா அம்மா கவனிக்கிறாங்க, சோ நம்ம திருட்டுத்தனமா பண்ணணும்னு ரகசியமா குடிச்சிட்டு வர பழக்கம் உருவாகும். ஆனா நீங்க யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தானே குடிக்கிறேன், இதெல்லாம் போதையா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான் மிகப்பெரிய பொய். இந்த போதையோட முதல் வெற்றியே அது இருக்கிறதையே மறக்கடிக்கிறது தான். நீங்க குடிக்க அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியவே புரியாது. ஒருத்தர் ராகேஷுக்கும் இதேதான் நடந்திருக்கு. சாதாரணமா ஸ்கூல்ல பேக் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணி இந்தாடா இதை ட்ரை பண்ணுன்னு சோடா மத்த போதை இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் முதல்ல குடிக்க வச்சு, அப்புறம் விளையாட்டா கம்மி ரேட்ல மது பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தங்களும் கவனமா ஒவ்வொரு முடக்கா குடிச்சு டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ராகேஷும் ஒரு ஆளு. இது புது அனுபவம், ஆனா டேஸ்ட் பெருசா பிடிக்கல, தொண்டேறிற மாதிரி இருந்திருக்கு. பட் இது நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ராகேஷ்க்கு ஒரு மாதிரி திருப்தி கிடைச்சது. 5 பேர் இருக்க குரூப்ல 4 பேர் நல்லா படிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் அதுல 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலான ஒருத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ அந்த கூட்டத்தோட அந்த கேங்கோட ஒட்டாத மாதிரியே இருக்கும்ல. மேலாப்ல அந்த குரூப்ல இருக்கும், ஆனா உண்மையா அந்த குரூப்ல ஒரு பகுதியா இருக்கோமான்னு ஃபீல் ஆகும்ல. அதே மாதிரிதான் 4 பேர் போதை பழக்கத்துல இருக்கப்போ ஒருத்த மட்டும் இந்த போதைப் பொருட்கள்னாலே வேண்டான்னு சொல்றான்னா அவன் தனியா தான் தெரிவான். அவனும் இந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டாதான் மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஏன் என்னண்டா நீன்னு ஒத்துப்பாங்க. அவனுக்கும் நானே இவங்க குரூப்ல சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதேதான் ஆத்தர் ராகேஷுக்கும் ஃபீல் ஆச்சு. நானே இவங்க கேங்ல ஒரு மெம்பர் ஆயிட்டேன்னு தோணுச்சு. இத பண்ணதும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உடனே இங்க ஹைப் ஆகும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸ் ஆகி செய்யக்கூடாத எல்லாத்தையும் த்ரில்லிங் அட்வென்ச்சரஸ் அப்படிங்கிற பேர்ல செய்ய தோணும். இந்த வயசெல்லாம் நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க. சோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா விளையாட்டா முதல்ல ட்ரை பண்ணப்போ வாமிட்டே வந்தாலும் பிடிக்கலனாலும்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் ஒரு மொடக் குடிச்சதுக்கே இப்படி பண்றான்னு கலாய்ப்பாங்க. அண்ட் அதுக்காகவே கெத்து காட்ட சூப்பரா இருந்ததுன்னு பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் கெத்துக்காக கஷ்டப்பட்டு குடிச்சு அதை பழக்கப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டத்துல நீங்களே நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியாத ஒரு போதை பழக்கமா அது மாறும். இதனால நமக்கும் பிரச்சனை, நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் கஷ்டம். ஒரு தடவை வீட்ல மாட்டிக்கிட்டா அப்பா அம்மா எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உன் பையன் என்ன குடிகாரனாமே அப்படின்னு அடுத்தவங்க கேக்குறது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். சரி, மத்தவங்க சொல்றத கண்டுக்காதவங்களா இருந்தாலுமே பெத்த புள்ள இப்படி அடிக்ட் ஆகி இருக்கானேன்னு வருத்தம் இருக்கதானே செய்யும். அதுவும் சின்ன பையன் படிக்காம இப்படி திருட்டுத்தனமா குடிக்கிறான்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு கண்ணு வைக்கவே நேரம் சரியா போயிடும். எங்க போறான் என்ன பண்றான்னு பதட்டத்திலே இருப்பாங்க. இது ஆத்தர் ராகேஷோட கதை தான். இந்த புக்ல ஒவ்வொரு சாப்டர்ஸை படிக்க படிக்க பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, ஏன் இப்படி போதைக்கு தள்ளப்படுறாங்க, பெத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, இதெல்லாமே தெளிவா புரியுது. இந்த புக்கு ஜஸ்ட் குடியில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு. சின்ன பசங்க பெரியவங்க எந்த மாதிரி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் இவங்க நடந்துக்க வாய்ப்புகள் இருக்கு, ஒரு அடிக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, இதெல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உண்மையா போதைக்கு நீங்க அடிமையாகிதான் இருக்கீங்கன்னு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கலாம். அது எந்த பாயிண்ட்னு சொல்றேன். வீட்ல தெரியாத வரைக்கும், வீட்ல தெரிஞ்சுட்டா என்ன பண்றது, அப்பா அம்மாலாம் நம்மள என்ன நினைப்பாங்கன்னு பயத்திலே இருப்போம், மறைச்சு மறைச்சு குடிப்போம். ஆனா ஒன்ஸ் வீட்ல தெரிஞ்சுட்டா அந்த மொமெண்ட் திட்டுவாங்க, செம்ம பயமா இருக்கும் தான். ஆனா அதையும் மீறி சரி வீட்ல தான் தெரிஞ்சிருச்சு இனி ஃப்ரீயா குடிக்கலான்னு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு நான் நினைச்சதை செய்வேன், நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்னோட லைஃப் என்னோட ரூல்ஸ்னு மாற ஆரம்பிக்கும். இங்கதான் மோசமான அடிக்ஷன்ல இருக்கீங்கன்னு புரிய வரும். ஒரு கட்டத்துல கையில காசு இருக்காது, ஒன்னா சேர்ந்து குடிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்போ தனியா குடிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கும் மேல காசு இல்லைங்கிறப்போ எனக்கு வேணும், எனக்கு பாட்டில் வாங்கி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்கதான் வன்முறை ஆரம்பிக்கும். காசு குடுன்னு வாய் சண்டை போக போக அடிதடியா மாறும். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில கண்ணு முழிச்சு ஆஸ் யூஸ்வலா அம்மா காஃபி டீ போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு முழிக்கிறப்போ நீங்க இருக்க இடமே வேறையா இருக்கு. பாக்குற எல்லா மனுஷங்களும் புதுசா இருக்காங்க, யாரையுமே உங்களுக்கு தெரியல. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ரூடாவே பதில் சொல்றாங்க. அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இங்கேயும் அப்படிதான். நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டாரு, கண்முழிச்சு பார்த்தா வேற இடம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க கூட்டம் எதுவும் பெருசா இல்ல, திடீர்னு சாப்பிடுற இடத்துக்கு கூட்டு வராங்க, பாக்க ஜெயில் மாதிரி இருக்கு. அங்க இருக்க மக்கள் திரும்ப பேசக்கூட மாட்றாங்க. நான் எங்க இருக்கேன்னு கேக்குறப்ப கூட நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. சத்தமா அலாம் அடிக்குது. என்னடா நடக்குது, நம்மள எங்கேயாவது கடத்திட்டு வந்துட்டாங்களான்னு யோசிக்க தோணும். கரெக்ட் தானே? இது ஹாஸ்பிட்டல் தான் ஒரு வாட்டி நினைச்ச இடம் அதை விட ரொம்ப மோசமான பிளேஸ்னு அவருக்கு தெரிய வருது. உனக்கு தர்றதை தான் நீ சாப்பிடணும், இந்த இடத்துல தான் நீ தூங்கணும், இங்கதான் நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. கைதிகள் மாதிரி இல்ல, நோயாளிகள் மாதிரி நடத்துறாங்க. தப்பிக்கவும் முடியல, அங்க இருக்கவும் முடியல. உங்க அப்பா அம்மா தான் இங்க கூட்டு வந்தாங்க. இது டி அடிக்ஷன் சென்டர். உன் குடிப்பழக்கத்துல இருந்து நீ வெளியே வந்து நார்மல் மனுஷனா ஆகணும்னு தலையில இடி போட்ட மாதிரி சொல்றப்போ முதல்ல தோன்றது என்ன? ஏன் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்பா அம்மா அப்படின்னு அவங்க மேல கோவம் வரும். ரொம்ப பயந்தவனா இருந்தீங்கன்னா அழ வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? போதைக்கு அடிமை ஆகுறப்பதான், நம்ம பண்ண தப்புனாலதான். என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன், என்ன இங்க இருந்து கூட்டு போங்கன்னு கேட்டாலும் இனி அது இங்க வேலைக்கு ஆகாது. நான் இனி குடிக்கவே மாட்டேன்னு அத்தனை சத்தியம் பண்ணியும் திரும்ப திரும்ப குடிக்கிறவங்கள யார் இப்ப நம்புவாங்க? புதுசா அடிக்ட் ஆகி வர்றவங்கள அந்த சென்டர்ல நல்லாதான் நடத்துவாங்க, அமைதியாதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா திரும்ப திரும்ப வரவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணலனாலும் அவங்க ட்ரீட் பண்ற விதத்திலேயே என்னடா இது நம்மள ஒரு மனுஷனாவே நடத்தலையேன்னு தோணும். அந்த அளவு அவமானமா இருக்கும். இதை நேரடியா பார்த்துதான் ஆத்தர் எழுதியிருக்காரு. நான் சரியாயிட்டேன், திருந்திட்டேன், இனி வீட்டுக்கு போகலான்னு நினைச்சாலுமே எங்க திரும்ப குடிபோதைக்கு அடிமையார்வானோ அப்படிங்கிற பயத்துல டாக்டர் சொல்றது தான் பெத்தவங்க பண்ணுவாங்க. அப்படிதான் ஆத்தரையும் ஹாஸ்டல்லே விட்டுருக்காங்க. இங்கதான் பெத்தவங்க மேல இன்னும் கோவம் வரும். பிடிவாதத்தோட நான் திரும்ப இப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா இன்னும் மோசமான சிக்கல்ல தான் மாட்டுவோம். தப்புதான் நான் பண்ணிருக்கேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். இனி ஒவ்வொரு தப்பு செய்யறப்பவும் நம்ம எப்படி நடந்துகிட்டோம், நம்மள சுத்தி உள்ளவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, நமக்கு எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையா இருந்தது, இதெல்லாமே யோசிக்க தோணும். இவ்ளோ பண்ணியும் திரும்ப குடிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நீ திருந்தல, உன்னை திரும்ப சென்டருக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டரே பிடிக்காது, ஏன்னா அது ஜெயில் மாதிரி இருக்கும். போக மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க, டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல திரும்ப பாட்டில் எடுத்தா திரும்ப சென்டர் தான். ஆனா திருந்தி நல்லபடியா மாறிட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த கோணத்துல நம்ம ஆனா யோசிக்கிறதே இல்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையில யாரையுமே ஒரு சிப் எடுத்துக்கோன்னு ஃபோர்ஸே பண்ணாதீங்க. ஈவன் ஃபன்னுக்காக குடிக்கிறீங்க, நீங்க கண்ட்ரோல்டா தான் இருக்கீங்கனாலும் வேற ஒருத்தரை சும்மா ஒரு முடக்கு குடிச்சு பாருன்னு சொல்லாதீங்க. என்ன காரணம்னா இந்த புக்கோட கதையில குடிச்சிட்டு சென்டருக்கு போய் திரும்ப திருந்தி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஒருத்தரை சும்மா இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுன்னு டீம் லீடரே சொல்லியிருக்காரு. இல்லங்க, நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன், மாத்திரை சாப்பிட்றப்ப குடிச்சா பிரச்சனைன்னு சொல்லியும் ஒரு சிப்பு தானே குடி, ஒன்னும் ஆகாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிப் குடிக்க வச்சு கன்வின்ஸ் பண்ணியாச்சு.
ஆனா அடுத்த நாள் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல எழுந்துக்கிறப்ப எப்படி இருக்கும்? நான் நைட்டு ஒரு சிப்பு தானே குடிச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவரே அறியாம நிறைய அவர் குடிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா வராங்க. உன்னை நான் எப்படி நம்பினேன், இப்படி பண்ணிட்டியேன்னு அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் இனி உன்னை திருத்தவே முடியாதுடான்னு சோர்வடைஞ்சிருக்கவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நான் இல்லம்மா, டீம் லீட் தாமா ஒரு சிப் குடிக்க சொன்னாருன்னு நீங்க சொன்னா அவங்க இப்ப நம்புவாங்களா? ஏன்னா முன்னாடியே பல ப்ராமிஸை நீங்க பிரேக் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை கொடுத்து அதை உடைச்சாச்சு. இப்போ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் குடிக்க கூடாதுன்னு சொல்லியுமே குடிக்கிறப்போ எப்படி நம்புவாங்க? சோ இதுல இருந்து ஒன்னு நல்லா கத்துக்கங்க. யாரையும் எந்த பழக்கத்துக்காகவும் ஃபோர்ஸே பண்ணாதீங்க. ஃபார்மாலிட்டிக்காக கேக்குறது வேற. ஆனா அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லியும் இல்ல பரவாயில்ல மாத்திரை தானே ஒரு சிப்பு குடின்னு ஃபோர்ஸே பண்ணாதீங்க. அதை விட கீழ்த்தனமான விஷயம் நீங்க பண்ணவே முடியாது உங்க வாழ்க்கையில. அடிக்டா இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல பயங்கர ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷனை இறுக்கி பிடிச்சுக்கணும். இந்த நொடியில நான் சத்தியமா இனி குடிக்கவே மாட்டேன்னு நம்ம வெளியே யாருக்கும் சத்தியம் பண்ண மாட்டோம். நம்மளோட மனசாட்சிக்கு அன்னைக்கு சத்தியம் பண்ணிப்போம். எனக்காக நான் மாறுறேன்னு சத்தியம் பண்ணிப்போம். அந்த சத்தியமும் பலவீனமா தான் இருக்கும். எங்க ஆத்தர் ராகேஷ் திரும்ப திரும்ப குடி எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல என்னால முடியலப்பா, என்ன திரும்ப அந்த சென்டருக்கே கூட்டிட்டு போய் விடுங்கன்னே சொல்லிருக்காரு. இந்த மாதிரி சொல்றப்போ மனசுக்குள்ள நான் மாறிடுவேங்கிற எண்ணம் முழுசா இருக்காது. ஏன்னா நம்மள பத்தி நமக்கு தான் நல்லா தெரியுமே. நாம எப்படிப்பட்ட கேடின்னு நமக்கே தெரியும். ஆத்தருக்கும் அவருக்குள்ள இருக்க 10% தான் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கு. ஆனா மிச்ச 90% எஸ்கேப் ஆகவும் நான் என் வாழ்க்கையில உருவாக்குன பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சு வைக்கணும்னு தான் பிளான் பண்ணிருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ஹோப் என்னன்னா, அவ்வளவுதான், நான் இப்படிதான், என்னால மாறவே முடியாது, திரும்ப நான் அங்கே கூட்டு போய் விட்டுருங்கன்னு பிடிக்காத அந்த ஜெயிலுக்கு போக அவர் தயாரா இருக்காரு. ஆக்சுவலி இது பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா இதான் முதல் ஸ்டெப். இனிமேல் அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கிறப்போ அங்க மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். பல மக்கள் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்களாம் எப்படி வெளியே வந்தாங்க? நான் 10 வருஷமா குடிக்க அடிமையாகி இருந்தேன். ஆனா இப்ப நான் பாட்டில் கையில எடுத்து 20 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா மாறி இருக்காங்க. எப்படி அவங்களால கட்டுப்படுத்த முடியுது? அப்ப நம்மளாலே முடியும் தானே அப்படிங்கிற ஹோப் இங்கதான் வரும். ஆனா குடிக்க அடிமையாகி இருக்கவங்க என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு தானா தேடுற வரைக்கும் மாற்றம் நடக்காது. எந்த அளவு போதைக்கு அடிமையானவங்களா இருந்தாலும் இந்த சின்ன ஸ்பார்க்கு கண்டிப்பா வரும். உஷாரா இருக்கவங்க பிடிச்சுப்பாங்க. இதை தாண்டி சுத்தி இருக்க மக்கள், அப்பா அம்மா, வீட்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் இவன் குடிகாரன் மாறவே மாட்டான்னு சண்டை போட்டு கத்தி வெளியே அனுப்புறது, இதெல்லாம் பண்ணாம எப்படியெல்லாம் இவனை ஹேண்டில் பண்ணலாம், என்ன பண்ணா இவன் சரியாவான்னு பொறுமையா பாக்கணும். நீ என் புள்ளையே இல்ல, நீ வேண்டாம், வீட்டு பக்கமே வராத அப்படின்னு துரத்துறப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சப்போர்ட் இல்லாம இன்னும் அடிமையாகி மோசமாதான் ஆகுறாங்க. அவங்களே நான் குடிக்க அடிமை ஆயிட்டேன்னு ரியலைஸ் பண்ணலனாலும் சுத்தி இருக்கவங்க இதனால உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்கன்னு புரிய வைக்கணும். முடிஞ்சளவு எப்படி இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம சிந்தனைகளே மாறும். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மாற்றத்தை ஃபீல் பண்ணுவோம். இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்கு. மத்தவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகவோ மத்தவங்க மனசை நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காகவோ நம்ம குடிக்கணும்னு அவசியம் இல்ல. நோ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. சில இடங்கள்ல நோ சொல்ல வேண்டியது ரொம்பவே அவசியம். இது குடிப்பழக்கத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். எங்க நம்ம கூட பேச மாட்டாங்களோ, நான் மாட்டேன்னு சொன்னா எங்க ஃபீல் பண்ணிருவாங்களோ அப்படிங்கறதுக்காக நமக்கு வேண்டானாலும் ஒரு விஷயத்த செய்வோம். இது மோஸ்டா எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல ஃப்ரெண்டு, டேய் எனக்கு இந்த அசைன்மெண்ட் எழுதி கொடுறா, அப்புறம் விளையாட வாடா இப்படியெல்லாம் கேட்பான். நமக்கு அப்போதைக்கு விருப்பம் இருக்காது. ஆனா என்னடா நீ கூப்பிடுறப்பெல்லாம் நான் வரேன்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டா போதும். சரி, அவனுக்காக என்ன பண்றது? இதுக்கப்புறம் அவன் சொல்லவே தேவையில்ல. வாடான்னு கூப்பிட்டாலும் பிடிக்காட்டியும் தயங்காம போவோம். தயங்காம எல்லாமே செய்வோம். எங்க நம்ம இப்படி நடந்துக்கலன்னா நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது வழக்கம்தான். ஆனா நோ சொல்றதோட பவர் வேற. நோ சொல்றதுக்கு கட்ஸ் வேணும். அதுவும் எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லாம நோ சொல்லணும். இல்ல கோச்சுக்காத, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, என்னால பண்ண முடியாது இப்படியெல்லாம் சொல்லவே வேண்டாம். இல்லங்க எனக்கு பண்ண விருப்பம் இல்ல, சாரி, இப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிடணும். யாருனே தெரியாத ஒருத்தர் எனக்கு இதை பண்றீங்களான்னு கேட்டா நமக்கு முடியலன்னா உடனே இல்லங்க பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஆனா நெருக்கமானவங்க, பழகுனவங்க கேக்குறப்போ நமக்கு பிடிக்காததையும் அவங்களுக்காக பண்றோம். நோ சொல்ல தயங்குறோம். அவங்க சொல்றது நல்ல விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்தாடா ஒரு சிப்பு குடி, இந்த ஒரு தடவை சிகரெட் பிடி, இதுக்கெல்லாம் நோ சொல்ல தயங்குறோம்னா நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மள காயப்படுத்துற எந்த விஷயத்துக்கும் நோ சொல்ல தயங்க கூடாது. யாருக்காகவும் யார் மனசு கஷ்டப்படணும் யோசிச்சு நமக்கு கெட்டது தர ஒரு விஷயத்த செய்யணும்னு இல்ல, தயங்காம நோ சொல்லலாம். இல்லனா முடியாது, சாரி இப்படி சிம்பிளா சொல்லிடுங்க. இதை செஞ்சதாலதான் ஆத்தருக்கு உண்மையான ஒரு சேஞ்சை ஃபீல் ஆகிருக்கு. கண்ணு முன்னாடி கிளாஸ்ல ட்ரிங்க் இருந்தும் அவர் குடிக்கல. குடிக்க கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி இல்ல, அவருக்கு குடிக்கணும்னே தோணல, குடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா இது ஒரு சூழல். ரொம்ப அடிக்ட் ஆகி இருந்தா மீண்டு வர்றது பெரிய டாஸ்க் தான். பல தூண்டுதல்கள் இருந்துச்சு, திரும்ப குடிச்சாரு. விளையாட்டா குடிய எடுத்த ஒருத்தர் அடிக்ட் ஆகி அது பெரிய பிரச்சனையாகி நான் குடிக்கவே கூடாதுன்னு நினைச்சு மறுபடி குடிச்சு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போய்
திரும்பவும் குடிப்பழக்கத்தை எடுத்து 4 டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மாறி மறுபடி இந்த சுழல்ல சிக்கி அவரா யோசிச்சு திருந்திருக்காரு. இதுக்கிடையில அவரோட அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டி அடிக்ஷன் சென்டரை சாதாரணமா ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அவர் போன கடைசி சென்டர் அங்கதான் அவருக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. டி அடிக்ஷன் சென்டர்ஸ் உண்மையாவே வர்த்தா? குடிப்பழக்கம் உள்ளவங்கள மொத்தமா அங்க கியூர் பண்ணுவாங்களான்னு கேட்டா சென்டர்ஸ் கண்டிப்பா உதவும் தான். ஆனா 100% அது மட்டுமே இல்லைன்னு தான் ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா சென்டர்ஸ்ல பாசிட்டிவா பேசி வெளியே போனவங்க மறுபடி குடி எடுத்து திரும்ப அந்த சென்டருக்கு தான் வந்தாங்க. ஏன் அப்ப இந்த சென்டர்ஸ் உண்மையாவே கியூர் பண்றாங்களா இல்லையா? இது எல்லாத்தையுமே தெளிவா இந்த புக்ல தனித்தனி சாப்டர்ஸாவே ஆத்தர் சொல்லிருக்காரு. போதை எல்லாரையும் பாதிக்கும், எந்த வகையில வேணாலும் பாதிக்கும். இல்ல நான் கண்ட்ரோல தான் இருக்கேன்னு ரியாலிட்டிய மறுக்க கூடாது. நம்மையும் நம்மள சுத்தி உள்ளவங்களையும் உடல் ரீதியா மன ரீதியா ஆரோக்கியமா வச்சுக்கணும். குடும்பத்தாளுங்களையும் யோசிக்கணும். கோவப்படாம அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். எதெல்லாம் திரும்ப அடிக்ஷனுக்குள்ள போக தூண்டுது, என்ன அறிகுறியெல்லாம் இருக்கு, தெரப்பி என்ன இருக்கு, சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து எப்படி சப்போர்ட் எடுத்துக்கலாம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்த மக்களை உதாசீனப்படுத்தாம மரியாதை இல்லாம நடத்தாம அவங்களுக்கு திரும்ப நம்பிக்கையை கொடுக்கணும். இது வீட்டாளுங்க மட்டுமல்ல, இந்த மொத்த சமூகமும் செய்யணும். டியர் ரீஹேப் இந்த புக்கை படிச்சப்போ இப்படியும் போதை பழக்கம் ஒருத்தரை மோசமாக்குமா? எத்தனை முறை மாறிட்டேன்னு திரும்ப இந்த பழக்கத்தை எடுக்கிறாங்க. இது ஒரு சுழல் மாதிரி எப்படி போதைக்கு அடிமையானவங்களை இழுக்குது, இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ரோட் மேப் மாதிரி ஆத்தர் போட்டு கொடுத்திருக்காரு. உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கோ இது கண்டிப்பா உதவும். எந்த அடிக்ஷனா இருந்தாலும் ஃபார்முலா ஒண்ணுதான். இங்க குடிபோதையில இருந்து வெளியே வர்றதுக்கு அதோட பாதிப்புகள்ல இருந்து தீர்வு வரைக்கும் அவர் சொல்லிருக்காரு. இந்த புக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு. விளையாட்டா கூட எந்த கெட்ட பழக்கத்தையும் எடுத்துறாதீங்க. அது எப்படி உங்களை அடிக்ட் ஆக்கும்னு உங்களுக்கே தெரியாது. சின்ன வயசுல இருந்து, அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்தே இந்த குடிப்பழக்கத்தால பாதிக்கப்பட்ட ராகேஷ் பல அனுபவங்களை அடைஞ்சு இன்னைக்கு ஒரு புது மனுஷனா இந்த புக்கை எழுதியிருக்காரு. அது மட்டுமில்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில டிசைன் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன்ல பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சு இன்னைக்கு சம பொசிஷன்லயும் இருக்காரு. சீனியர் கிராஃபிக் டிசைனரா 2 வருடத்துக்கும் மேல வேலை பாக்குறாரு. பல புதுவிதமான டிசைன் சொல்யூஷன்ஸை இவரே கொடுத்திருக்காரு. நான் முன்னாடி சொன்ன அவரோட கதைகள்லயே எந்த அளவு அவர் அடிக்ட் ஆகி இருந்திருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புக்கை படிக்கிறப்போ இந்த அளவு மோசமாலாம் அடிக்ஷன் இருக்கா, உண்மையா போதைக்கு அடிமையான ஒருத்தரோட மனநிலை தான் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். குடிபோதைக்கு அடிமையானவங்க மட்டுமில்ல, எல்லாருமே கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும். இத படிச்சு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவேன். சோ இந்த டியர் ரீஹேப் புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. புக்கு படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் போட்டுட்டு இது பயன்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.